அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரெசிபி சேனலில் நோன்பு காலங்களில் பள்ளிவாசலில் ரெடி பண்ணக்கூடிய நோன்பு கஞ்சி எப்படி பண்ணுறது வீட்டிலையே அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த கஞ்சி ரெடி பண்ணுறதுக்கு 10 நிமிஷம் போதும். அதே சமயம் நிறைய இன்க்ரீடியன்ஸும் தேவைப்படாது, ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நோன்பு திறந்து என்ன தான் ஜூஸு ஸ்நாக்ஸுன்னு நிறைய அடுக்கி வச்சு சாப்பிட்டாலும் கஞ்சி இல்லாமல் அது கண்டிப்பாக ஃபுல்ஃபில் ஆகாது. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த நோன்பு கஞ்சி செய்கிறதுக்கு நான் 1/4 கிளாஸ் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்திருக்கேன், மூங் தால் எடுத்திருக்கேன். இந்த கஞ்சி நார்மலாக பச்சரிசியில் தான் செய்வாங்க. எனக்கு பச்சரிசி கிடைக்காததுனால நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸ்லேயும் இந்த கஞ்சி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மூங் தாலும் அரிசியும் சேர்த்து வரா மாதிரி 1 கிளாஸ்க்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். கடலைப்பருப்பு வாயில் மாட்டும்போது நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு 3-4 தண்ணி போட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டா நல்லா குழஞ்சி கஞ்சி மாதிரி சூப்பராக வரும் சமைக்கும்போது. இதில் நான் ஆட் பண்ணுறதுக்காக பட்டாணி அப்புறம் கொஞ்சமாக கேரட் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பட்டாணி ஓவர் நைட் ஊற வச்சது தண்ணியில். கேரட்டை ரொம்ப கம்மியான அளவு எடுத்துக்கிட்டால் போதும், ரொம்ப அதிகமாக சேர்க்க தேவையில்லை, அப்புறம் இனிக்கிற மாதிரி ஆகிடும். நான் எப்பயுமே நோன்பு கஞ்சி செய்கிறதுக்கு குக்கரை தான் யூஸ் பண்ணுவேன். குக்கரில் செய்யும்போது தான் நல்லா கஞ்சி குழஞ்சி சூப்பராக வரும். ஸோ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கலாம், நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். இது சூடானதுக்கப்புறமா 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு போட்டு தாளிச்சிடலாம். நான் 3 பச்சை மிளகாய் லைட்டாக கீறி விட்டு சேர்த்துருக்கேன். இதில் நம்ம மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து பச்சை மிளகாய் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். 2 நார்மல் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சு இது கூட சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு 10 வெங்காயம் போல் இது கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தில் செய்யும்போது கஞ்சி இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து சேர்த்துருக்கேன். ரொம்ப பெரிய சைஸ் தக்காளி சேர்த்திங்கன்னா அப்புறம் ரொம்ப புளிப்பாயிடும். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இது கூட நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க போகிறேன். ஸோ இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மேலே இருந்தால் போதும், ரொம்ப நிறைய சேர்க்கணும்னு கிடையாது. இதை சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அதே சமயம் இது ரொம்ப வதக்கணும் கண்ணாடி போலன்னு கிடையாது, ஏன்னா நம்ம இது எல்லாமே போட்டு குக்கரில் மூடி தான் வைக்க போகிறோம். ஸோ லைட்டாக இதெல்லாம் கலந்து போகிற மாதிரி இப்படி பெரட்டி விட்டுடலாம், அதனுடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். அடுத்தது நான் இதில் வெஜிடபிள் சேர்த்து செய்ய போகிறேன். இது நம்ம சாப்பிடும்போது இந்த பட்டாணி அப்புறம் அந்த கடலைப்பருப்புலாம் ஊற வச்சோம் இல்லையா, அதெல்லாம் வாயில் மாட்டும்போது குடிக்கும்போது ரொம்ப நல்லாவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த பட்டாணி நீங்கள் நோன்பு காலம் ஆரம்பிக்குதுன்னா நிறையவே ஊற வச்சு தண்ணி ஃபுல்லாக நம்ம கொட்டிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்ப நாளைக்கு அது வீணாகாமல் நல்லாயிருக்கும். கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துருக்கேன். உப்பு ஒரே டைமில் சேர்க்காம ஒரு பாதி உப்புக்கு மேலே நம்ம சமைக்கும் போது சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கஞ்சி திறந்து பார்த்துட்டு நம்மளுக்கு உப்பு குறைஞ்சிதுன்னா சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி புதினா தழை சேர்த்துருக்கேன். இதில் புதினா தழை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் கஞ்சி குடிக்கும்போது. இப்போ நல்லா அப்படி கலந்து விட்டுடலாம். நம்ம ஊற வச்சுருக்க அரிசி பருப்பு எல்லாமே இது கூட சேர்த்துடலாம். கஞ்சி செய்கிறதுக்கு குறிப்பிட்ட அளவு தண்ணிலாம் கிடையாது, நம்ம நிறையவே சேர்த்துக்கலாம் தண்ணி. நான் இந்த குக்கரில் 3/4 அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம இப்போ மூடி வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். அப்படி சேர்த்துக்கிறதுனால கஞ்சிக்கு இன்னுமே நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். ஆனால் நான் இப்போ சேர்த்துக்கல, விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். இது அவ்வளோதான். நம்ம குக்கர் மூடி விசிலுக்கு வச்சிடலாம். ஒரு 6 விசில் வரணும். 6 விசில் வந்ததுக்கப்புறமா ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி நம்ம கஞ்சி ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள், நம்ம கஞ்சி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. விசில் வரும்போதே கூடவே அந்த கஞ்சியோட வாசனையும் அப்படியே சூப்பராக வரும். இப்போது இந்த கரண்டி வச்சு இப்படி லைட்டாக 2-3 டைம் நம்ம கலந்து விட்டோன்னா அந்த 1-2 இருக்கிற அரிசி கூட கொஞ்சம் நல்லா குழஞ்சிடும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நம்ம சேர்த்த கடலைப்பயிறு அப்புறம் பட்டாணி எல்லாமே நமக்கு தெரியும். இது சாப்பிடவுமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லைன்றவங்க கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
முன்னாடியே சொன்ன மாதிரி நோன்பு திறந்து சாப்பிடும்போது நம்ம ஜூஸு, ஸ்நாக்ஸு, டிஃபனுன்னு எது சாப்பிட்டாலுமே இந்த கஞ்சி இல்லாமல் கண்டிப்பாக அது ஃபுல்ஃபில் ஆகாது. ஏன்னா அந்த அளவுக்கு இது சாப்பிடும்போது நமக்கு ஃபுல்ஃபில்லான ஒரு ஃபீலிங் கொடுக்கும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாவே இருக்கும். எங்கள் கடலூர் சைடில் வந்து இந்த மாதிரி பச்சை பட்டாணி, கேரட் இதெல்லாம் போட்டு தான் செய்வாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.